பம்கின் சீட்ஸ் ஓகேங்களா, அதாவது பூசணி விதை. பூசணி விதையில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா, என்னென்ன சைடு எஃபெக்ட் வரலாம், இது இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய பேர் வந்து இது கேட்குற கொஷின்ஸாக இருக்குது. பம்கின் சீட்ஸ் வந்து எதுக்கு நல்லது, அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதாவது பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விதமான சீடு வகையை சேர்ந்தது. பம்கின் இருக்கு இல்லைங்களா, அதாவது பூசணி விதை ஓகேங்களா. இப்போ நேச்சுரலாகவே இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது. இது வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, மேல் அதாவது இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது மேல் ஃபெர்டிலிட்டி அந்த ஆர்கான்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்களா. இந்த விஷயத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த சீடு வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா. அதாவது மேல் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க ஓகேங்களா. இது சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒன்று வந்து ஸ்பெர்மோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானுக்கும் வந்து ஒரு இது கிடைக்குது. அதாவது முக்கியமாக ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த கிளாண்டு ஒரு அபவ் 40-50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஆகக்கூடியது வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இந்த இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்மளால் நார்மலாக அவங்களால வந்து யூரினேஷன், அதாவது யூரின் பாஸ் பண்ண முடியாது, பெயின் இருக்கும் ஓகேங்களா. இதுதான் இதோட மெயின் சிம்டம். இப்படிப்பட்ட அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோட இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறத, வீக்கம் அப்படிங்கிறத இது வந்து நல்லாவே குறைக்கும். எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பம்கின் சீட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கள்லேருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் என்ன ஒரு சரியாக நம்மளுக்கு வந்து பாத்ரூம் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பூச்சி இருக்கும், புழு இருக்கும் வயிற்றுல, அதனால தான் வந்து சரியாக பாத்ரூம் போக மாட்டேங்கிறா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அது வந்து அந்த மாதிரி நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் வார்ம்ஸ் ஓகேங்களா, தேவையில்லாத வார்ம்ஸு, தேவையில்லாத அந்த பேரசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பம்கின் சீட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு அந்த வயிறு அப்படிங்கிறது வந்து சுத்தம் பண்ணுறதுக்குமே இந்த பம்கின் சீட்ஸ் அப்படிங்கிறத வந்து பல நாடுகளில் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா. அப்போ வந்து இது பார்த்துக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதாவது நம்ம வயிறை வந்து க்ளீன் பண்ணுது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் இதை டெய்லி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு வந்து அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் இருக்குது, மோஷன் சரியாக போக மாட்டேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இந்த பம்கின் சீட்ஸ் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்து பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, அடிக்கடி நம்ம லைஃப்பில் எல்லா பெண்களுமே லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சும் இல்லை கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் வந்து யூடிஐ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம். அப்படின்னா அந்த சிறுநீர் பாதையில் வரக்கூடிய தொற்று ஓகேங்களா. அது எப்படின்னா அந்த அரிப்பு இருக்கும், யூரின் போகும்போது பெயின் இருக்கும், இச்சிங் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஒரு எரிச்சல் கொடுக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த யூடிஐ அப்படிங்கிறது. யூரினோட அந்த ஃப்ளோவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ வந்து நான் போடுறேன். இதை வந்து இப்படி இருக்கும் அந்த யூடிஐ. அந்த பிரச்சனை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சரி பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. பெண்களுக்கு வரக்கூடிய அந்த தொற்று ஓகேங்களா, சிறுநீர் பாதை தொற்று, அதை வந்து நல்லா வந்து நெக்ஸ்ட்டு இதை வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. டயபெட்டிக் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து இது என்னென்ன டிசீஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும், பலவிதமான டிசீஸ் ஓகேங்களா. இதில் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குனால பலவிதமான டிசீஸ்க்கு வந்து இது நல்ல ஒரு ப்ரிவென்டிவ் ஒரு மெடிசன் மாதிரி நம்மளுக்கு வந்து இது எடுத்துக்கிறது இது நல்லது தாங்க. அதுவும் குவான்டிட்டியை பொறுத்து ஓகேங்களா. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது இதோட ஹெல்த் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்மளோட பாடியில். அடுத்து வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. நான் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க. வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுன்னே சொல்லலாம். ஏன்னா இது ஃபைபர்ஸ் இருக்குங்க, அதாவது நார்ச்சத்து அதிகமுள்ள ஒரு உணவுப் பொருள். இது நீங்கள் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் கொஞ்சம் இதை சாப்பிட்டீங்கனாலே உங்கள் வயிறு வந்து நல்ல ஒரு ஃபுல்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு பொருளாகவே இருக்கும். நீங்கள் என்ன வெயிட் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுக்கலாமான்னு கேட்டுட்டு நீ தாராளமாக எடுக்கலாம். பம்கின் சீட்ஸில் வந்து ஃபினோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான பொருள் இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னா டிஃப்ரெண்ட்டான டிசார்டர்ஸ், பலவிதமான டிசார்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக இருக்குது ஓகேங்களா. எக்ஸாம்பிள் நீங்கள் கேன்சர் எடுத்துக்கோங்க, கிட்னி ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும்.
நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பம்கின் சீட்ஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஆக்சுவலாக மெடிசன் ரீதியாக வந்து இது பலவிதமான நோய்களுக்கு வந்து ஒரு க்யூராக இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, நிறைய வந்து வராமல் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பெனிஃபிட்டான ஒன்று தான். நெக்ஸ்ட் இதில் வந்து விட்டமின் இ இருக்குங்க. விட்டமின் இ என்ன பண்ணும், நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கின்னோட அந்த ரிங்கிள்ஸ் ஆகட்டும், டெக்ஸ்சர் ஆகட்டும், நம்மளுக்கு வயசு கொஞ்சம் ஆக ஆக வரக்கூடிய அந்த விதமான ரிங்கிள்ஸ், அது வந்து சுருக்கங்கள் ஆகட்டும், நம்ம இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாவே நம்மளோட உடம்புல வந்து அந்த விட்டமின் இ ஏற ஏற நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் இ கலந்து இந்த சீட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது பம்கின் சீட்ஸ், பூசணி விதை. அதனால வந்து நீங்கள் அது டெய்லி வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்மூத்திலேயோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து ஜூஸ்லேயோ எதனால் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை தானாக கூட நீங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றது பிரச்சனையே கிடையாது, நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சரி, இவ்வளோ இதில் வந்து நம்ம பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது மாதிரி பார்த்தோம். இதில் என்ன சைடு எஃபெக்ட்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மினிமல் தாங்க இதில். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இது ஒத்துக்கும். இது ஒத்துக்காமல் போனால் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொமட்டல் இருக்குது. ஓகேங்களா? ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து வாமிட்டிங் ஒரு சிலருக்கு இருக்கலாம், டயரியா இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ரேராக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் வரும்னு சொல்லலை, ரொம்ப ரேராக. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சிம்டம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சிலருக்கு வந்து இச்சிங் இருக்கலாம், அதாவது அரிப்பு மாதிரி வரலாம். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப 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 ரேருங்க. இச்சிங் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவானவங்க, அவங்க இது முன்னாடி சாப்பிட்டதே இல்லை, அந்த மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும், எதனா வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் தான் மேக் பண்ணி போடுறேன். என்னோட பேர் டாக்டர் கலை.